ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். க்ஷிப்தம் ஜலே த்வாம் சகிதம் விலோக்ய क्षिप्तं जले त्वां चकितं विलोक्य निन्येम्बुपात्रेण मुनिस्वगेहं निन्येम्बुपात्रेण मुनिस्वगेहं स्वल्पैरहोभिः कलसीं च कूपं स्वल्पैरहोभिः कलसीं च कूपं वापिं सरश्चानसिषे विभो त्वं वापीं सरश्चानसिषे विभो त्वं क्षिप्तं जले त्वां चकितं विलोक्य निन्येम्बुपात्रेण मुनिस्वगेहं क्षिप्तं जले त्वां चकितं विलोक्य निन्येम्बुपात्रेण मुनिस्वगेहं स्वल्पैरहोभिः कलसीं च कूपं वापिं सरश्चानसिषे विभो त्वं स्वल्पैरहोभिः कलसीं च कूपं वापीं सरश्चान् असिषे विभो त्वं. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஜலே க்ஷிப்தம் த்வாம், நீரில் விடப்பட்ட உன்னை, சகிதம் விலோக்கிய, அச்சம் கொண்டிருக்க கண்டு, முனிகி அந்த ராஜரிஷி, அம்பு பாத்திரேன தன்னுடைய ஜலபாத்திரத்தில் கமண்டலத்தில் இட்டு, ஸ்வகேகம் நின்னே தன்னுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு சென்றார். விபோ எங்கும் நிறைந்தவரே, ஸ்வல்பை அகோபி மிகச் சில நாட்களிலேயே, துவம் நீங்கள், கலசீம்ச அந்த ஜலபாத்திரம், கூப்பம் வாபீம் சரகாச்ச கிணறு குளம் ஏரி எல்லாவற்றையும், ஆனசிஷே கடந்து வளர்ந்து விட்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். க்ஷிப்தம் ஜலே த்வாம் சகிதம் விலோக்ய நின்யேம்புபாத்ரேண முனிஸ்வகேகம் ஸ்வல்பைரஹோபிக் கலசீம் ச கூபம் வாபிம் சரஸ்சானசிஷே விபோத்வம். சத்யவிரத மகரிஷியின் கூப்பிய கரங்களில் சிறிய மீன் குஞ்சு வந்தது. அதை அவர் நதியின் தண்ணீரிலேயே விட்டுவிட்டார். ஆனால் மீன் பயந்து கொண்டு இருப்பதை பார்த்தார். அந்த மீன், நான் மிகவும் சிறிய மீன் இல்லையா, ஆற்றில் உள்ள பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடாதா என்று கேட்டதாம். அதனால் அதன் மேலே இறக்கப்பட்டு தன் கமண்டலத்தில் போட்டுக்கொண்டு முனிவர் தன் ஆசிரமத்துக்கு எடுத்து சென்றார். மறுநாட்காலை அந்த பாத்திரத்தை விட பெரியதாக வளர்ந்து விட்டது. பிறகு ஒரு குடத்தில் விட்டார், அதை விட பெரியதாக வளர்ந்தது. பின் தன் ஆசிரமத்தில் இருந்த ஒரு கிணத்தில் விட அதையும் விட பெரிதாகிவிட்டது. பின்னர் ஒரு குளம், அதன் பின் ஒரு ஏரி என்று எதில் விட்டாலும் அந்த மீன் அந்த விட்ட தண்ணீர் நிலையை விட பெரியதாக வளர்ந்து கொண்டே இருந்தது.